வாரத்தில் அன்னமும் ஆத்தியமும் இருக்கிறதுக்காக நீ போய் அங்கே ஏற்பாடு பண்ணு. ஏன்னா பக்வான்ன சுவாமினா ரெடிமேடாக சமைச்சது சாப்பிட்றது பிரம்மச்சாரியும் சன்னியாசியும். இதனால இவனுக்கு ஒரு வினயம் வருது, கட்டாயமாக வருது. நம்மாத்திலேயே 2 பேரை சொல்லியாவது போட சொல்லணும். பிக்ஷாச்சரணத்துக்கு ஒரு புண்ணியம் உண்டு. இது பெரிய பெரியவா மன்னாடுன்னு மன்னாடி 2 ஆத்திரையாவது போய் பிக்ஷாச்சரணம் பண்ணிட்டு சமுதாதானம் பண்ணிட்டு இருந்தா ஒரு பஞ்சாதிக்கு 6 அணா 4 அணா மற்ற பேர் அப்படி வச்சு இந்த வேதத்தை வளர்த்தா. இப்போ அணாகனா இல்லை கொட்டுறது போனோம். அதுதான் ஒன்று சொல்லுவா சில பேர். அங்கேயே சமைச்சிருந்தா கூட யாரோ ஒரு பெரியவரை கேட்டு பகவதி பிக்ஷாம் தேகி கேட்க சொல்லுங்க. ஏன்னா திஸ் இஸ் டு கல்டிவேட் எ மாடஸ்டி, அதாவது ஒரு ஹியூமினிட்டியா, ஒரு வணக்கம், வினயம் வரணும். அதாவது ஹியூமிலிட்டி, இவனுக்கு வினயம் வரணுங்கிறதுக்காக நமக்கு எல்லாருக்கும் பெரிய ராஜாவும் அத்தியனம் பண்ணுறதே பிக்ஷாத்திரணும். பிரம்மச்சாரின்னா பிரம்மச்சாரி 3 பேரும் பிராமணன் க்ஷத்ரிய வைசியர். இவனுக்கு பலாச தண்டம், அவனுக்கு அஸ்வத்த தண்டம், இன்னொருத்தருக்கு ஔதும்பர தண்டம். 3 பேரும் பிக்ஷாச்சரணத்துக்கு போகணும். 3 பேரும் அத்தியனம் பண்ணணும். 3 பேரும் யாகம் பண்ணணும். 3 வர்ணத்தார்களுக்கு தான் திஜகான்னு பேர். அப்போ அவன் வந்திருக்கிற பையன் பிராமணா க்ஷத்ரியனா வைசான் எப்படி இந்த மாமி தெரிஞ்சுக்கிறதுன்றார். 3 பேருக்கு போட சொல்லுறார். பவதி பிக்ஷாம் தேஹீதி பிராமணஸ்ய பிக்ஷாம் பவதி தேஹீதி ராஜன்யஸ்ய தேஹி பிக்ஷாம் பவதி இது வைஷ்யஸ்ய. 3 வாரத்துக்கு 3 நிமிஷம் மாற்றி போடும். இவன் சொல்றதுலேருந்தே இவன் பிராமணகுமாரன், இவன் சத்தியகுமாரன். பவத்தின்னா என்ன தாயேன்னு அர்த்தம். பவதி பவத்யோ பவத்யாங்கிற சப்தத்திலேருந்து ஹே பவதி ஹே பவத்யோ ஹே பவத்யா. யாராவது பவதி பவதா பவந்திங்கப்படாது. அங்கே போய் அரவர சம்ஸ்கிருதம் இப்போதான் சம்ஸ்கிருதம் படிக்க ஆரம்பிச்சுங்க. பவதி பவதா பவந்தி இருக்கிறதுன்னு அர்த்தம். இருந்தால் இருக்கட்டும், உங்க காத்துக்கு போகும்போலாவோ அவ்வளோ சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவோ. பவதி பிக்ஷாம் தேஹி. இன்னைக்கும் நம்ம மாங்கல்ல அந்த குழந்தைய வெள்ளிக்கெண்ணத்தை கொடுத்து வந்த மாமி எல்லாம் கையில் கொடுத்து 1 ரூபாயை வச்சு அன்றைக்கே எல்லா பிக்ஷையும் எடுக்கிற மாதிரி ஒரு வாளியில் அது வெள்ளி வாளி மாமனார் கொடுக்கணுங்கிறதுக்காக இது ஒரு வழி பண்ணிட்டானுங்க. வெள்ளி தட்டில் வெள்ளிக்கு எங்கே சொல்லியிருக்கேங்கிறேன். பித்தூர் தாம்பாக்கு தட்டு உபநயனம் வேஸ்ட்டுங்கிறான்னா எங்கே எவன் சொன்னான் நான் கேட்குறேன். என்கிட்ட வர சொல்லுங்க. இல்லை பம்பு தும்புல மாட்டின்ட்டு நாம் கர்மாவெல்லாம் குட்டிச்சவரை அடித்தது பூரா நாம தான். அவன் எனக்கு இப்போ சீர் செய்யறதுக்கு வசதி இல்லைன்னா 4 வருஷம் சம்பாதிக்கட்டும் உங்கள் பொண்ணும், அப்புறம் அந்த பொண்ணு சொத்தை எடுத்து இந்த பிள்ளை கொடுங்க அப்புறம் பண்ணுறேன்னா அதுக்குள்ளே உங்களுக்கு கல்யாணமே ஆயிடுச்சு. சரி கல்யாணம் ஆனால் அப்புறம் போடல் போட்டுலாம் போச்சுங்கிறா 2ஆ சேர்த்து. காலத்தில் பண்ணலன்னா அகாலம்னு, அகால்னு ஹிந்தியில் பஞ்சத்துக்கு அகால்னு பேர். இப்போதான் ஞாபகம் வருது. பெரியவான் உள்ள கொண்டு பேசுகிறா. அகால்னு பேர் ஹிந்தி தெரிஞ்சவாளுக்கு தெரியும். அகால்மே படுகையா அப்படின்னா பஞ்சம் வந்துடுத்துன்னு அர்த்தம். காலாகாலத்தில் பண்ணலன்னா அகால் வரும். நான் வந்துட்டு இருக்கேன். இவ்வளவு லட்சக்கோடிக்கணக்கான இது வந்து மனசில் பஞ்சம் ரொம்ப நிறைய இருக்கு. ஒரு நிம்மதியும் ஒரு இடத்துலையும் காண மாட்டேங்கிறது. இதெல்லாம் தான் இதுக்காகத்தான் இப்போ பாடுபடுறோம். இந்த பையனுக்கு சமுதாதானம் ஆச்சு. அப்புறம் என்ன மாத்தியானிக்கு ஆரம்பம். மாத்தியானிக்கு ஆச்சுன்னா அப்புறமே இடம் பண்ண வேண்டிய காரியங்கள் தான் அநேகமாக இது பூர்த்தி ஆகிடுது. சார் சஞ்சாவந்தெல்லாம் இங்கே சொல்லியிருந்தார். அது மகாநாராயண உபநிஷத்தை சொல்லிருக்கு. என்ன புனந்து பிருத்திவீம் பிருத்திவி பூதா புனாது மாம். சஞ்சாவந்தத்தினுடைய பெருமை உங்களுக்கு தெரியணுமா? இந்த மகாநாராயண உபனிஷத்துல வேதாந்தம் பேசி கடைசியில் முடிக்கிற இடத்துல சஞ்சாவந்தன மந்திரத்தை நீள சொல்லியிருக்கேன். உத்தமே சிகரே தேவி அத்தியானோ தேவசேதா. ஒரு மந்திரங்களும் கோடி கோடி நன்மைகளை சொல்லி 10 நிமிஷம் வேலை. சார் ஐ ஹாவ் நோ டைம் இல்லைங்கிறது இருக்குது. இதை விட அசத்தத்தனமான பொய் வேற கிடையாது. அசத்தத்தனமான பொய்ங்கிறேன்னா ஏன்னா 4-5 பேப்பரை படிச்சுருக்கான் 1/2 மணி. ஹிந்து, தினமலர், கல்கண்டு, குங்குமம், கழுகு. ஆஃபீஸ் போகிறதுக்குள்ள இவ்வளவு மண்டியால் ஏற்றிண்டு புருஷார்த்தங்கள்லாம் அடைஞ்சு சாப்பிட்ற வச்சு ஒரே டென்ஷன் ஆகி தான் நான் இது என்னன்னா சார் இவன் கண்டாண்டா நேற்று சொன்னேன்னு ஸ்லோகங்களாம் நோட்டு பண்ணியானே சில ஸ்டூடெண்ட் பண்ணேன் சார் நீங்கள் எங்கே டைம் வரான் ஏன்டா பண்ணேன்னு கேட்டால் இந்த மேட்ச் நடந்தது சார் அது கூட கவனிச்சாங்க. யார் ஒன்று மேட்சை கவனிக்க சொன்னால் மேட்சை கவனிக்கிறதுக்காக இங்கே படிக்கிறதுக்கு வந்தேலாம் இங்கே படிக்கிறதுக்காக இங்கே வந்தேலான்னு பசங்களுக்கெல்லாம் புரியணும். அதனால எதுக்காக சொல்ல வரேன், எல்லாருமே அவாவா டைம் இல்லைன்னு சொல்கிறத விட அசட்டுத்தனமான பொய் வேறு கிடையாது. டைம் நிறைய இருக்குது.
எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் டைம் இருக்குது. மனம் இல்லைன்னு சொன்னால் அந்த மனசை சரிப்படுத்துறதுக்கு தான் அந்த வேத மந்திரங்கள் போய் சரிப்படுத்தணுங்கிறதாக உள்ளதாக. இப்போ உபநயனத்தில் மாத்தியானி வரைக்கும் கொண்டு விட்டாச்சு. உபநயனம் பூர்த்தி ஆகிடுது. விவாகத்தில் சில மந்திரங்களை சொல்லி அப்புறம் நம்ம வெவ்வேறு ஆஸ்பெக்டில் என்ன இருக்கோ அதை சாயந்தரம் எந்த வரிசையில் வருதோ அந்த வரிசையில் பார்ப்போம். ஹர ஹர நம பார்வதி பதயே.